ஈரானினுடைய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களினால் ஏற்படக்கூடிய உண்மையான இழப்புகளை மூடி மறைப்பதற்கு அமெரிக்கா மிகவும் பாடுபட்டு வருகின்றது. ஆனால் அதே தாக்குதல்களில் இடம்பெற்ற மிக துல்லியமான தகவல்களை ஆதாரங்களுடன் போட்டுடைக்கின்றது ஈரான். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறியிருக்கிறது. ஈரானினுடைய பாலங்களையும் தொலைத்தொடர்பு கோபுரங்களையும் அமெரிக்கா தகர்த்து வருகின்ற அதே நேரத்தில் ஈரானோ அமெரிக்காவினுடைய போர் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் படை தளங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் விமான நிலையங்கள் மற்றும் அமெரிக்க படைகள் தங்குகின்ற பாதுகாப்பு கூடாரங்களையும் மிக துல்லியமாக அடித்து தூக்குகிறது. இது பற்றி செய்தியாளர்கள் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை கேட்டபோது அவர் சொன்ன ஒரு பதில் இந்த யுத்தம் எப்போது முடியும் என்ற பல நாள் இருக்கின்ற எமது சந்தேகத்துக்கு ஒரு பதிலாக அமைந்தது. இந்த வீடியோல உங்களுக்கு மிக பரபரப்பான உலக செய்திகள் காத்து கொண்டிருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. வணக்கம், நான் உங்கள் RM ராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உலக விவர செய்தி தொகுப்பு. புதுசா தான் வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படி உள்ள வாங்க. இந்த பரபரப்பு செய்திகளை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். அமெரிக்கா பல நாட்களாக இடைவிடாது வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அதே நேரத்தில் ஈரான் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த பதிலடி தாக்குதல்களினால் சிக்கி திணறுகிறது அமெரிக்கா. இரு தரப்பினரும் தொடர்ச்சியாக 9 நாட்களாக வான் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். ஈரான் அமெரிக்காவினுடைய ராணுவ வலிமையை தாங்கி நிற்கும் திறன் கொண்டது என்பதை இந்த காலத்தில் நிரூபித்திருக்கிறது. மேலும் போரின் ஆரம்ப நாட்களுக்கு பிறகு அமெரிக்க ராணுவம் கண்டிராத கொடிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி பதிலடியும் கொடுத்து வருகிறது. ஈரானின் இந்த பதிலடி தாக்குதல்கள் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் அதிரடியாகவும் இருக்கிறது. பென்டகன் சொல்லி இருக்கிற விஷயத்தின்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஜோர்தான் மற்றும் ஈராக் மீதான ஈரானினுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் குறைந்தது 3 அமெரிக்க சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மற்றொருவர் காணவில்லைன்னு சொல்லி முன்னமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காயமடைந்தும் இருக்கின்றார்கள். ஈரான் அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை அழித்திருக்கின்ற செய்தியும் இப்ப வெளியில வந்திருக்குது. விமான ஹேங்கர்கள் போன்ற தள கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்திருப்பதோடு அமெரிக்க ராணுவம் தனது உபகரண இழப்புகள் குறித்து இதுவரை எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. அமெரிக்காவோ தன்னுடைய இழப்புகளை மிக குறைந்த அளவில் கூறிக்கொண்டு ஈரான் மீது பல இழப்புகளை சொல்லி வருகின்றது. ஆனாலும் ஈரான் மீதான இந்த தாக்குதல்கள் பார்த்தால் தொடர்ச்சியாக பாலங்கள், மின்சார கோபுரங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு நிலையங்கள் என்று இந்த மாதிரியான உட்கட்டமைப்பு வசதிகள் மீதே தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகின்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. இந்த பாலங்களை தகர்ப்பதன் ஊடாக ஈரானினுடைய பகுதிகளை துண்டித்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸில் நடத்தப்படுகின்ற ஈரானினுடைய தாக்குதல்களை நிறுத்துவதற்கான அல்லது குறைப்பதற்கான எதிர்நிலைகளை நோக்கி அமெரிக்கா நகர்வதாக தெரிகிறது. எனினும் ஈரான் அமெரிக்கா என்ற பலமான நாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வல்லரசோடு நிமிர்ந்து நின்று இன்று வரை போராடி வருகின்றது என்று உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றது. அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சிம்பிளாக சொல்வது போல மிக இலகுவாக நாங்கள் ஈரானை வீழ்த்தி விட்டோம், தொடர்ச்சியாக நாங்கள் வெற்றி பெற்று வருகின்றோம் என்றவாறு செய்தியாளர்களை பார்த்து தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். எனினும் உள்ளே நடக்கின்ற விடயங்களை உண்மையான நோக்கத்தோடு நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது தகவல்கள் மிக பாரதூரமாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பதிலடி தாக்குதல்களை ஈரான் கொடுத்து வருகின்றது. ஈரான் தொடர்ச்சியாக தன்னுடைய ஏவுகணைகளை புதிதாக பரிசோதனையும் செய்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது. இங்கு பரிசோதனை செய்யப்படுகின்ற ஏவுகணைகள் தொடர்ச்சியாக தாக்குதல்களில் ஈடுபடுத்தப்படுகின்றது. குறிப்பாக அண்மையில் ஈரான் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று இலக்கை மிக துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையையும் பரிசோதித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஈரான் இவ்வாறான ஒரு புதிய 2000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை பரிசோதித்திருப்பது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறியிருக்கிறது. அமெரிக்கா சொல்வது போல ஈரானை வீழ்த்தி விட்டோம், ஈரானினுடைய ஆயுதங்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு விட்டன. எண்ணுக்கணக்கில் அமெரிக்கா தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றது. இன்று 100 இலக்குகள், 150 இலக்குகள், 300 இலக்குகள், 500 இலக்குகள் அழித்து விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது போன்ற கதைகளை சொல்லி வருகின்ற நேரம் ஈரானோ ஒரு தாக்குதல் 2 தாக்குதல் என்று மிக துல்லியமான தாக்குதல்களின் மூலம் அமெரிக்காவை திணறடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போம். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். அது ஒரு வித்தியாசமான கருத்தாக தென்படுகிறது. ஈரானிய ராணுவம் எவ்வளவு பயன் உள்ளது மற்றும் அவர்களினுடைய பணிகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை அமெரிக்கர்கள் சில நேரங்களில் எளிதில் மறந்து விடுகிறார்கள் என்று கூறினார். அதாவது ஈரானினுடைய இந்த துல்லியமான தாக்குதல்கள் ஒவ்வொன்றும் மார்க்கோ ரூபியோவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதன் விளைவாகவே இந்த கருத்துக்கள் அவருடைய வாயால் வந்திருக்கிறது.
ஜோர்தான் மற்றும் ஈராக் தாக்குதல்களில் அமெரிக்கா தனது பணியாளர்களை இழந்ததை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் ஆபத்தான பணிகளில் ஈடுபட்டுள்ள இராணுவத்தின் செயற்பாட்டை ரூபியோ சுட்டிக்காட்டினார் மற்றும் நாட்டிற்காக சேவை செய்யும் வீரமிக்க அமெரிக்கர்களுக்கு தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். அமெரிக்க படைகள் பாலங்கள், துறைமுகங்கள் மற்றும் மின் நிலையங்கள் உள்ளிட்ட ஈரானிய உட்கட்டமைப்புகளை தாக்கி வருகின்றன. அதே நேரம் அமெரிக்கா தளங்களை கொண்டுள்ள ஜோர்தான், குவைத் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகள் ஈரானிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் தங்கள் உட்கட்டமைப்பு சேதமடைவதையும் கண்டு வருகின்றன. இது தொடர்பாக CNN அறிக்கையின்படி ஈரான் அமெரிக்காவின் தாக்குதல்களால் தங்கள் திறன் குறைந்து விட்டதாகவோ அல்லது போரை முடிவுக்கு கொண்டுவரும் நிலையிலோ இல்லை என்பதை காட்டுகிறது. மே மாதம் CNN நிபுணர்களின் கூற்றை மேற்கோள் காட்டி ஈரான் நிலத்தடி சேமிப்பு தளங்களில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களும் சுமார் 1000 ஏவுகணைகளை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது என்று கூறியிருக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக ஹோர்முஸ் நீரிணையை திறந்து வைப்பதற்கு அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் மட்டும் போதாது என்பதை அமெரிக்காவினுடைய துணை தலைவர் JD Vance ஒப்புக்கொண்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய துணை அதிபர் JD Vance அவர்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தற்போதைய கொள்கைக்கு முரணான கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார். அவர் அண்மையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த போரில் வெற்றி பெறுவது அமெரிக்காவுக்கு கிடைக்க போற வெற்றி அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அமெரிக்காவுக்கு எது வெற்றி என்று அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் மிக முக்கியமானது. இன்றைய உலக போக்கிற்கு அது முக்கியமான தேவையாகவும் அவர் உணர்ந்திருக்கின்ற மிக உண்மையான ஒரு விடயமாகவும் இப்பொழுது உலகத்தில் பேசப்படுகின்றது. அவர் சொன்ன விஷயம் என்னென்றா, அமெரிக்கா வெளிநாட்டு சக்திகளிடம் மாட்டி இருக்கிறது. வெளிநாட்டு சக்திகளினுடைய செயல்களுக்கு ஏற்ப அமெரிக்கா இப்பொழுது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலை மாறும்போதுதான் அமெரிக்கா வெற்றி பெற்றதாக கருதப்படும் என்ற வகையில சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து நேரடியாக இஸ்ரேலை நோக்கி குறிப்பிட்ட ஒரு கருத்தாகவே பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலினுடைய பிரதமருக்கும் JD Vance அவர்களுக்கும் தொடர்ச்சியாக கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. தொடர்ச்சியாக கருத்து மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த கருத்து மோதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இந்த நிலையில தான் இவர் இப்படியான ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். அமெரிக்காவினுடைய கொள்கைகளுக்கு முரணாக இருந்தாலும் அமெரிக்கா இப்பொழுது உலகில் பிற நாடொன்றின் தேவைகளுக்கு ஏற்ப செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை போட்டுடைத்திருக்கிறார் JD Vance என்று இப்பொழுது அமெரிக்காவில் கூட பேச தொடங்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவில் JD Vanceனுடைய கருத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவுடனான மோதலின் எதிர்காலம் குறித்து ஈரான் தனது மிக வலுவான செய்திகளில் ஒன்றை விடுத்திருக்கிறது. போர்க்களத்தில் நாங்கள் மேற்கையை அதாவது அப்பர் ஹேண்டை பெற்றுவிட்டதாக தெஹ்ரான் நம்பும் போது மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என்று அறிவித்திருக்கிறது. அதாவது இந்த போரில் அமெரிக்காவை புறந்தள்ளி ஈரான் வென்றுவிட்டது என்ற ஒரு நிலை வருகின்ற போதே இந்த போர் நிறுத்தப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. ஆகவே அண்மை நாட்களில் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என்ற செய்தி ஈரானால் சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணுக்கு கண், பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் என்ற நிலையில்தான் இப்பொழுது ஈரான் போரிட்டு வருகின்றது. ஈரானின் தற்போதைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி அவர்கள் அண்மையில் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் ஈரான் ஒருபோதும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த விதமான பேச்சுவார்த்தையையும் இனி மேற்கொள்ளப் போவதில்லை அமெரிக்காவுடன் என்று சொல்லியிருக்கின்றனர். இந்த யுத்தம் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான யுத்தமாக தொடர்ந்து நடைபெறும் என்றும் அமெரிக்காவில் ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற பின்னரே இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான எந்த விதமான முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே எதிர்காலம் மிக பயங்கரமானதாகவே இருக்க போகிறது. அதே நேரம் இன்னொரு விஷயம் இருக்குது. அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றார். செய்தியாளர்கள் ஒரு விஷயத்தை கேட்கின்றார்கள், இந்த யுத்தம் எப்போது நிறைவு பெறும் என்று சொல்லி கேட்கின்றார். அந்த கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான பதிலை சொல்கின்றார். வியட்நாம் யுத்தம் எவ்வளவு காலம் நடந்தது என்று சொல்லி அந்த செய்தியாளரை பார்த்து திரும்பி கேட்கிறார். அவ்வளவுதான். அதுல மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்குது. வியட்நாம் யுத்தம் மிக நீண்ட நாட்களாக நடந்தது. ஆனால் அந்த யுத்தத்தில் அமெரிக்கா தோற்று பின்வாங்கி ஓடியது என்றதை மறந்துவிட்டு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் தற்செயலாக திடீரென அந்த வார்த்தைகளை விட்டார். ஒன்று, இந்த யுத்தம் மிக நீண்ட நாட்களுக்கு தொடர்ச்சியாக நடக்க போகின்றது. ஈரானும் அதைத்தான் சொல்லி இருக்கின்றது. இந்த யுத்தத்திலிருந்து நாங்கள் எப்போதும் பின்வாங்க போறதும் இல்லை. இந்த யுத்தத்திலே ஈரான் வென்று விட்டது என்ற அந்த செய்தி கிடைக்கிற போதுதான் நாங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம். அது மட்டும் நாங்கள் எங்களுடைய தாய்நாட்டுக்காக போராடுவோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் சொன்னதுக்கு அமைய இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தோற்க போகிறது என்பதை அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதேச்சையாக சொல்லி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. எதிர்காலம் இதற்கான மிக முக்கியமான ஒரு பதிலை அமெரிக்காவிற்கு வழங்க போகிறது. இன்று உலகத்தில் மிக பயங்கரமான ஒரு வல்லரசு
ஈரான் மீது பயங்கரமான தாக்குதல்களை கடந்த 9 நாட்களாக தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற அதே நேரத்தில் ஈரான் நிலைத்து நின்று அமெரிக்காவின் ஒவ்வொரு தளங்களாக ஒவ்வொரு கட்டமைப்புகளாக குறிவைத்து அடித்து வருகின்ற ஒரு செய்தி உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஈரான் கொண்டு வரப்போகின்றது என்று சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது அடுத்து வருகின்ற நாட்களில். இதுபோன்ற மிக முக்கியமான உலக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அதே நேரம் காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் பலருக்கு இந்த காணொலி சென்றடைய உதவியாக இருக்கும். உலக விவர சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தருகின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைய செய்தி தொகுப்பின் போது என்னுடைய குரல் சற்று வித்தியாசமாக இருந்திருக்கும். உடல்நல குறைபாடு காரணமாக அது இருந்திருக்கும். அடுத்தது வருகின்ற செய்தி தொகுப்பிலே மிக செம்மையாக உங்களுக்கான செய்திகளை கொண்டு வருவதற்கு நான் காத்திருக்கின்றேன். சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். நன்றி.